பல நூறு ஏக்கரா வந்து மத்திய மாநில அரசுகளோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் சும்மா போட்டு வச்சுக்கிறாங்க. அதை வந்து மத்திய மாநில அரசுகள் கையை பொறுத்தவரைக்கும் ஏதாவது நீங்கள் வலியுறுத்துவீங்களா சார்? அதாவது மத்திய மாநில அரசு அந்த இடத்தை எடுத்து வேறு என்ன இதுக்கு பயன்படுத்தும் நோக்கங்கள் வேறு. தமிழக காவல்துறை என்ன பண்ணுது? நீங்கள் இரவு நேரங்களில் ரோந்து போக வேண்டியது காவல்துறையுடைய கடமை. அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஏன் அதை கண்டுகொள்ளவில்லை? எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் நடத்துகிறீர்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீர்கள். ஆளுங்கட்சி உங்களுடைய ஆட்சியில் இப்படி நடக்கும்போது தான் ஏன் செய்யலை? இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்களுடைய மகன் துணை முதலமைச்சராக வருவதற்கு இவ்வளோ முயற்சி பண்ணுறீங்க. உங்களோட முதல்வர், உங்கள் ஊரில் முதல்வர், இப்படியெல்லாம் திட்டங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அதுக்கான முயற்சி பண்ணுறீங்க. பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் லீவ் விட்டுட்டு அங்கே போய் உங்களோட முதல்வர் திட்டம் இதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல? காவல்துறை ஏன் உங்களை கட்டுப்பாட்டில் வைக்கலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அப்பா என கூறிக்கொள்ளும் முதல்வர் தந்தையாக இதில் என்ன செய்வது? காவல்துறையை கையில் எடுத்து காவல்துறையை முறையாக பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய கடமையாக இருக்குது. இது போன்ற நபர்கள் மேலே வழக்கமாக வழக்கு பதிவு, பாத்ரூமில் வழக்கு இது போன்ற சம்பவங்கள் நடக்குது. அதை தாண்டி என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும்? ரிப்பீட்டடாக நடந்துட்டு தானே இருக்குது. என்னதான் ஆக்ஷன் எடுக்கணும்? எந்த சொல்யூஷன் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறீங்க? இல்லை, இவங்களெல்லாம் உடனடியாக கண்டுபிடிச்சி குண்டாசில் போடணும். உரிய தண்டனை வந்து எல்லாருக்குமே இதுக்கு ஒரு சட்டம், இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம் மாற்றி இது பண்ணுற மாதிரி இவங்களெல்லாம் பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி ரேப் பண்ணுறவங்கள தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். முக்கியமாக இந்த மதுக்கடைகள் தான் அதிகமாக இது காரணம் அப்படிங்கிறாங்க எல்லா பக்கமே. அதுக்கு ஏதாவது நீங்கள் உங்கள் சார்பாக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, ஆண்டுதோறும் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா, இந்த வருஷம் 600 கோடி ரூபா, அதுக்கப்புறம் இந்த அடுத்த வருஷம் 700 கோடி ரூபான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இதே மாதிரி டார்கெட்டை ரிவ்யூ மீட்டிங் போட்டு இந்த கொலை குற்றங்களை தடுப்பதற்கு என்ன டார்கெட் அப்படின்னு வச்சுருந்தா நல்லாயிருக்கும். இன்றைக்கி இவ்வளோ தூரம் இன்றைக்கி தீபாவளியில் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மது விற்பனை அதிகமாக இருக்குது. சார், இளைஞர்களுக்கு மத்தியில் அவங்க வந்து வழக்கமாக வந்து சாதாரணமாக கையில் அறிவால் கட்டி இது போன்று வந்து சுற்றி திரிவது வந்து இருக்குது. இதனால தான் வந்து நேற்று நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த அறிவால் வெட்டப்பட்ட சம்பவத்தை பார்த்து காவல்துறையே பயந்துருக்காங்க. 11:30 நடந்த சம்பவம், 4 மணிக்கு அந்த பொண்ணு தான் தப்பிச்சு வந்திருக்கே தவிர காவல்துறை போய் இது பண்ணல. ஏன்னா போனால் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அப்படிங்கிற போது இளைஞர்கள் வந்து இந்த அதிக அளவில் இந்த ஆயுத கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டில் ஈடுபடுறது எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சி வந்த நாளிலிருந்து ஆயுத கலாச்சாரம், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், ரேப், கஸ்டோடியல் டெத், இதுவரையும் 31 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. சாத்தாங்குளத்தில் நடந்த மரணத்திற்கு எவ்வளவோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. இன்றைக்கி சிவகங்கையில் நடத்தின லாக்அப் டெத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? சார் அப்படி மன்னிப்புக்கு ஒரு சாரி தான் கேட்டிருக்காங்க. சார், இப்போ வைஸ் பிரசிடென்ட் விசிட் அப்போ நடந்த ஒரு பாதுகாப்பு ஒரு குளறுபடி, இப்போ அதை தொடர்ந்து நேற்று இரவு நடந்திருக்கு. ஸோ கோவை மாவட்டத்தில் போலீசிங் கண்காணிப்பு டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது உங்களுடைய இறுதி? 100க்கு 200%, 100க்கு 100 இல்லை, 100க்கு 200% கோவை மாவட்டத்தில் காவல்துறை சரியில்லை. அதே மாதிரி மற்ற எல்லா இடங்களிலுமே காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில், முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்பது தான் நிர்வகிக்கிறது. சம்பவம் நடந்த இடத்துல நிறைய மதுபாட்டில் இருக்குது, மெடிசின்ஸ் வேஸ்டேஜ் நிறைய இருக்குது. ரொம்ப இருக்கான பகுதி. அந்த குடியிருப்பு வசதியில் அந்த பகுதியில் அடிக்கடி இதெல்லாம் சூடுறாங்க, காவல்துறை கேட்கணும்னு சொன்னதாக சொல்கிறாங்க. அதை தாண்டி இந்த பாதுகாப்பு கேள்விக்குறியானது காரணம் காவல்துறையுடைய மெத்தன போக்கு தானே உங்களுக்கு. நீங்கள் அன்றைக்கி வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வரும்போது 2 பேர் வந்து மோதி இருக்கிறாங்க. அப்போ அதையே சாதாரணப்பட்டிருக்காங்க. எங்கள் மாவட்ட ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும், மாவட்ட அலுவலகத்துலேருந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இதை காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்து